நம்ம பார்க்க போகிறதுங்க மொறு மொறுன்னு டேஸ்டியான வெங்காய பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வெங்காயங்க கட் பண்ணி தோல்லாம் உளிச்சிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணிக்கணுங்க. இந்த மேலே காம்பும் அடியில் காம்பும் அந்த இதை அப்படியே அடி காம்பு எடுத்துகிட்டு அந்த மேலே காம்பு அப்படியே இருந்துச்சுன்னா தாங்க நம்ம சீவும் போது அந்த பஜ்ஜி போடும்போது வெங்காயம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது போல் சீவி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி செய்யும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் எல்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சுட்டா பஜ்ஜி போடும்போது குயிக்காக ஈஸியாக இருக்குங்க. மாவு கரைச்சிக்கலாங்க. கடலை மாவு, பெருங்காயம், சோடாப்பு உங்கள் ஆப்ஷனல் தான், வேணுன்னா போட்டுக்கலாம், வேண்டான்னா விட்டுருங்க. மிளகாத்தூள், உப்புங்க, போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா கலந்து கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாங்க மாவு. பெருங்காயம் போடும்போது நமக்கு வந்துங்க கடலை மாவு செரிமானம் ஆகாதுங்க கொஞ்சம், அதனால் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டா பஜ்ஜி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், செரிமானத்துக்கு நல்லாயிருக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் எல்லோரும் சாப்பிட்லாம். தண்ணி வந்து எடுத்தோன்னே அதிகமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மாவு பஜ்ஜி மாவு பதத்திற்கு பாருங்கள். நான் கரைச்சி காட்டுறேன். இந்த ஸ்டேஜுக்கு கரைச்சிக்கோங்க, கட்டியே இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் இல்லைன்னா விஸ்கு வச்சு கூட நீங்கள் கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த பதம் இருக்கணும், கரெக்டாக இருக்கும். அது இப்போ நான் எண்ணெய் ஆல்ரெடி ஊற்றி நல்லா சூடாக காஞ்சிகிட்டு இருக்குது. நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். ஒவ்வொன்றா எடுத்து இப்போ நம்ம மாவில் டிப் பண்ணி ஆயிலில் போட்டுடலாம். சூடாக பாருங்கள், நான் ஊற்றி வச்சுட்டேன், சூடாக இருக்குது. போட்டுடலாம் ஒவ்வொன்றா. இப்போ 2 சைடும் டிப் பண்ணி போட்டுடலாம். வெங்காய பஜ்ஜி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே நம்ம ஆனியன் பக்கோடா செய்வோம், ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி வெங்காய பஜ்ஜி செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் டீக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான். வெங்காயம் கட் பண்ணிவிட்டு மாவு கரைச்சி போட்டு எடுக்கிறது குயிக்காக வேலையாயிரும். நீங்கள் டீ போடுறக்குள்ளே பஜ்ஜி ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேனலில் வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே போல் நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவும் அன்பும் எப்பயும் உங்கள் சப்போர்ட் வேணும். பாருங்கள், நீங்கள் போட்டாலும் இது ஒட்டிக்காதுங்க. அப்படியே நம்ம போட்ட பிறகு ஒவ்வொன்றா 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா மொறு மொறுன்னு வருங்க. பாருங்கள், அந்த ஒட்டி இருக்கிறது கூட இப்படி நம்ம எடுத்து விட்டால் எல்லாம் வந்துடும். எல்லாமே திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடலாம். ஓகே, செம்ம டேஸ்டான மொறு மொறுன்னு வெங்காய பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாங்க. ஓகே.